شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் நாவல் பஷார தமக்கு நம்மள பதிவின் மகமாக சொந்தமான இந்த மகத்தான பயணம் என்பது நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் கையில காசு பணம் இருந்தால் நாம் உடனடியாக சென்று வரலாம் என்று எண்ணம் இருந்தால் அது நடக்காது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த புனிதமான இடங்களில் கால் தடம் பதிக்க முடியும். காசு பணம் இருக்கிறவங்க, சொத்து சுகம் இருக்கிறவங்க நிறைய பேர் போறோம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, மிடிலா இருக்கிறவங்க, அவங்க எதிராசோடு அந்த புனிதமான இடத்தை மரண மௌத்துக்கு முன்னால போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, போயிட்டு வந்தாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நாட்டம் யார் மீது இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அந்த புனிதமான இடத்திற்கு அவர்கள் சென்று வர முடியும். அருமைநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, புனிதமான மக்கா நகரத்திற்கு ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவிற்காக வரக்கூடிய ஹாஜிமார்கள் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை பயான்ல சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக உங்களை அங்கே அழைக்கிறான். நீங்கள் அங்கே செல்லக்கூடியவர்கள் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னா, ஈமான் பரிபூரணமானவர்களாக, இஹ்லாஸானவர்களாக சங்கையான காபாவை கட்டி முடித்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் கொடுத்த அழைப்பு யார் யாருக்கெல்லாம், அதாவது நாமெல்லாம் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹ்களின் உலகம், உயிர்களின் உலகம், அங்க நாம இருந்தோம். மனிதனாக நாம் அப்போது இந்த பூமியில் இதுவரைக்கும் பிறக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அழைப்பு யார் யாருடைய காதுகளில் கேட்டதோ அவர்களெல்லாம் அந்த புனிதமான இடத்தில் கால் பதிக்காமல், ஹஜ் செய்யாமல், உம்ரா செய்யாமல் அவர்களுக்கு மரணம் கிடையாது. அதனால ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் இந்த பாக்கியம். கர்மனை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சரியான காபாலயம் உலகத்திலே முதலாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மக்கத்து முபாரக்க பரக்கத்து பொருந்தே மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அந்த சங்கையான காபத்துல்லா ஷரீஃப் ஒவ்வொரு நாளும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் 120 விதமான ரஹமத்தை அல்லாஹ் அங்கே இறக்குகிறார். எவ்வளவு? 120 விதமான ரஹமத்துகளை சங்கையான காபாவை சுற்றி அல்லாஹ் இறக்கிறாங்க. அந்த ரஹமத்துனா நம்முடைய கண்களுக்கு தான் பார்க்க தெரியாது. ரஹமத்துனா எப்போ தெரியும்னு சொன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நன்மையான அந்த காரியங்களுடைய அந்த பலன்கள் எல்லாம் தெரியாது. யாருக்கு அந்த இல்லையோ அவர்கள் தான் அதை உணர்வார். உதாரணமா யாருக்காவது கை கால் இல்லை, கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசல, அவங்க போய் கேட்கணும். அவங்க என்ன செய்வாங்க? கவலைப்படுவாங்க, எனக்கு பேச முடியாது, கை கால் ஊனமா இருக்குது, காது கேட்கல. இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் ரஹமத். சொல்லுவாங்க இல்லையா, உங்களை விட மேலானவர்களை பார்க்காதீங்க, உங்களை விட கீழானவர்களை பாருங்கள். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ரஹமத்து என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படி சொன்னாங்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால புனிதமான காபத்துல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் லட்சோப லட்சம் பள்ளிவாசல்கள்
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தொழுவதற்காக இருக்கக்கூடிய இட இல்லங்களில் முதலாக பிரதானமாக தவாப் செய்வதற்கு ஆகமாக்கப்பட்ட ஒரு இடம் சங்கையான காபத்துல்லாஹ் ஷரீஃப். நம்ம ஊர்ல பள்ளிவாசல்லாம் இருக்குது. நம்ம ஊர்ல ஒரு 7 சுத்திட்டு நான் தவாப் செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல பைத்தியக்காரன் சொல்லுவோம். ஆனா சங்கையான காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல உலகத்திலேயே முதலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறையில்லம் சங்கையான காபத்துல்லாஹ் ஷரீஃப். சங்கையான காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக நாம் நம்முடைய கால்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம இஹ்ராம் குறித்துவிட்டு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நாம இப்ப உம்ரா போறதுக்காக நிக்கிறோம். சாதாரணமா நாம நினைக்கிறோம் ஆண்கள் வெள்ளாரை உடுத்திருப்பாங்க, பெண்கள் நீங்கள் உடுத்தக்கூடிய உடை உடுத்திருப்பீர்கள். எப்போது இஹ்ராமுடைய ஆடை உங்களுடைய உடம்பில் பட்டுவிட்டதோ, ஆண்கள் எல்லாம் கேட்க இஹ்ராமுடைய ஆடை உங்களுடைய உடம்பில் எப்போது பட்டுவிட்டதோ நீங்கள் அந்த நேரத்தில் இருந்து பேசக்கூடியவர்கள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். போய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க தப்பா பேசக்கூடாது. இப்போ இல்ல, இந்த 15 நாளுக்கு மட்டுமல்ல, இஹ்ராமுடைய ஆடை நாம் அணிவதற்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதை அப்படியே நாம் இனிமேல் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதுவரை? அத்தல் மௌத்து வரைக்கும். விளங்குதா? ஏன்னா அந்த பாக்கியம், இந்த நசீப அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போதைக்கு இந்த நசீப பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னொரு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்னு அல்லாஹ்க்கு தானே தெரியும். காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நசீப அல்லாஹ் இப்போ கொடுத்திருக்கிறான். இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும், நன்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கேட்கக்கூடிய வார்த்தைகள், பேசுவது மட்டும் நன்மையா இருக்கக்கூடாது, நன்மைகளை நல்லவைகளை மட்டுமே கேட்க வேண்டும். பார்க்கறதும் நல்லதா இருக்கணும், கேட்கறதும் நல்லதா இருக்கணும், பேசுறதும் நல்லதா இருக்கணும். இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால், காரணம் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக அந்த சங்கையான காபாவை நாம பார்க்க போறோமே. நாம இங்க உட்கார்ந்து தொழக்கூடிய நேரத்துல காபாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி நான் அல்லாஹ்வுக்காக நாம் தொழுகிறேன் அப்படி நியத்து வைக்கிறோம். நீங்க இப்ப அங்க காபாவில நின்று கிபிலாவில் நின்று நீங்கள் கிபிலாவை மாவாக்க தொழுகிறேன்னு சொன்னா அது இவ்வளவு பெரிய நசீப் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கா. அப்போ அமீனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக செல்லக்கூடிய நீங்கள் இஹ்லாஸானவர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, ரப்புல் ஆலமீன் உங்களை நேசித்தவர்களாக நீங்கள் அங்க போறீங்க. தவாப் செய்யக்கூடிய இடம் காபாவை சுற்றி உள்ள அந்த பகுதி சாதாரணமான பகுதியா? அபுல் பஷர் சையத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அருமைநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், மாசூமிங்கள், பாவம் செய்வதிலிருந்து அப்பாற்பட்ட மலக்குமார்கள், சங்கையான சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபா தாபிகள், இமாம்கள் என்று கண்ணியமிக்க மோமின்கள் எல்லாம் தவாப் செய்த இடத்தை நம்முடைய கால் அந்த இடத்துல பரப்போம். நம்ம அந்த இடத்துல போய் நின்ற விஷயம் தான் உங்களை குரூப்போட லீடர் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. குரூப் லீடர் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அதுவே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முதலாக சங்கையான காபத்துல்லாவை நீங்கள் பார்த்தவுடன் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முதலாக சங்கையான காபத்துல்லாவை நீங்கள் பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் அங்கீகரிப்பான். வெளியில இருந்து உங்களை ரூம்ல இருந்து அழைச்சிட்டு அப்படியே தல்பியா சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா சொல்லி அழைச்சிட்டே போவாங்க. அரம் ஷரீஃபுக்குள்ள போன உடனே கரெக்டா அந்த வாசலுக்கிட்ட போன எல்லாரும் கீழே குஞ்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. காபாவோட முன்னால உங்களை கொண்டு நிப்பாட்டு எல்லாரும் கண்ணு திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தெரியும் அந்த காபத்துல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட விருந்தாளிகளாக நாம் இங்கிருந்து அந்த பயணத்திற்கு நாம போய் அந்த காபாவை பார்த்தவுடன் நம்முடைய உடம்பில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் கண்ணீராக வெளிவரும். அந்த காபா ஷரீஃப் நம்மை அங்கீகரித்ததனுடைய அடையாளம், காபத்துல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம், நம்முடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றும். அந்த காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நாம் இங்க வந்திருக்கிற காபத்துல்லாஹ் என்னை அங்கீகரித்துக் கொண்டது, காபத்துல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டதனுடைய அடையாளம் அந்த புனிதமான அந்த கண்ணீர் தொழில்களை அதற்கு சாட்சி. அந்த நபிமார்கள், மலக்குமார்கள், சஹாபாக்கள் எல்லாம் தவாப் செய்த நமக்கு தெரியும் தானே.
நம்முடைய கண்ணு எதெல்லாம் பார்த்திருக்கோம், நம்முடைய காது எதெல்லாம் கேட்டிருக்கும், நம்முடைய வாய் எதெல்லாம் பேசியிருக்கோம், நம்முடைய கால் எப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நடந்திருக்கும் தெரியும். ஆனால் நன்மையான பாதையை நோக்கி அல்லாஹ் இகராமுடைய ஆடையை அணிய வைத்து உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நான் பரிசுத்தப்படுத்தி அந்த சங்கையான காபத்துல்லாவுக்குள்ள போறோம். சல்லல்லாஹு சொல்லுவாங்க, சங்கையான காபத்துல்லாஹ ஹஜ்ருல் அஸ்வத்ல அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு சுத்து ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து முடிச்சா ஒரு சுத்து, இப்படி 7 சுத்து உங்களை கூட இருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களை உம்ரா செய்ய வைப்பாங்க. சரிங்களா? நீங்க எந்த இதுக்கும் கொஞ்சம் கூட ஒரு சிறிது அளவு கூட அச்சப்பட தேவையில்லை. குரூப்ல உங்க குதிரையில இருந்து எல்லா வகையிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. சங்கையான காபத்துல்லாஹ தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தருகிறார். எவ்வளவு நம்மளுக்கு கண்ணுக்கு சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரப்பு நமக்கு செய்யக்கூடிய ரஹ்மத்தும் நியமத்தும் தான். வழங்குதா? தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் 60 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தருகிறான். பத்தஹிமி மகாம் இப்ராஹிம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தொழுத இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படியே நேர எல்லாரும் பாப்பீங்க, காபத்துல்லா சுத்தி அப்படியே எல்லாம் அவுட் சைட்ல அப்படியே தவாஃப் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாரும் வந்து தொழுதுகிட்டே இருப்பாங்க. 2 ரக்காத்து தொழுகிறது 40 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தருகிறார். தவாஃப் செஞ்ச 60 விதமான ரஹ்மத்து, தொழக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் 40 விதமான ரஹ்மத்தை கொடுக்கிறார். சும்மா வெறுமனை கண்டிருந்து சந்தையான காபாவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் 20 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குதா. அதனால போகக்கூடிய பயணத்தை நாம இங்க ஊட்டி கொடைக்கானல் இங்க போற மாதிரி சாதாரணமான இன்ப சுற்றுலா பயணமாக நினைக்க கூடாது. இந்த பயணம் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான பயணம். இந்த பயணம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மறுமையை நோக்கியுள்ள பயணம், சுவனத்தை சொர்க்கத்தை நோக்கியுள்ள பயணமாக இந்த பயணம் இருக்கிறது. நன்மையான காரியங்களில் பகுத்தறிவுள்ள பயணம் மார்க்கம் சொல்லுகிறது. நன்மையான காரியங்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மையான காரியங்கள் செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அரம் ஷரீஃபினுடைய புனிதமான மக்காவுல அரம் ஷரீஃபினுடைய எல்லைக்குள்ள நீங்க போயிட்டாலே உங்களுக்கு 1 லட்சம் நன்மைகள் பதிவு செய்யப்படக்கூடிய இடம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஏதாவது ஒரு தஸ்பீஹ் ஓதிட்டீங்க, ஒரு குர்ஆன் ஓதுனா 1 லட்சம் குர்ஆன் ஓதுனால் என்ன சவாபோ அந்த சவாபம். ஒரு நோன்பு வைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரே ஒரு நோன்பு வைக்கிறீங்க, 1 லட்சம் நோன்பு வச்சால் என்ன சவாபோ அந்த சவாப். ஒரு சதக்கா செய்றீங்க, 1 ரூபாய் கொடுத்தீங்க, 5 ரூபாய் கொடுத்தீங்க, 1 லட்சம் கொடுத்தால் என்ன சவாபோ அந்த சவாப். அரமனுடைய எல்லைக்கு உள்ள புனிதமான மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அதில் 1க்கு 1 லட்சம் அதிகமாக தவற தீமைகளும் செய்யாமல் நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விளங்குதா? அதனால போகக்கூடிய பயணம் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பமான பயணம். நசீப அல்லாஹ் வாய்ப்பை இப்போது தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் பயன்படுத்தி விட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஹஜ் செய்தவங்க உம்ரா செய்தவங்க இஹ்லாஸான முறையில பரிபூர்ணமான முறையில ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்தை அமலை செய்துவிட்டு அவர்கள் வெளியே வருகிற பொழுது அன்று பிறந்த பாலகனை போல வெளியாகும். அப்படின்னா என்ன, வயசு வைக்கலாம் 40, 50, 60 வயசு இருக்கலாம். ஈமானுடைய பலம் தவறு செய்யாத குழந்தை, மச்சல குழந்தை, பிறந்த குழந்தை என்ன தவறு செஞ்சிருக்கும், அந்த குழந்தை எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ரப்ப நம்முடைய கல்வை எல்லாம் மாற்றி விடுவான். ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் துனியா, அழிந்து போற துனியா, எல்லாருக்குமே மூட்டு உண்டு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது இஹ்லாஸானவர்களாக நல்லவர்களாக இன்ஷா அல்லாஹ் சந்திக்க வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய இந்த நசீபு வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நல்ல முறையில நிறைய அமல் செஞ்சு விட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் சார்பை ஆளுகளுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, போக்குவரத்து, ரூம் போக்குவரத்து எல்லாமே கிட்ட ரொம்ப பக்கத்துல எல்லாம் அருமையா நாங்க எல்லாம் செய்வோம். அதே நேரத்துல எங்களுடைய குறிக்கோள் நீங்க நிறைய காசு பணம் கொடுத்துட்டோம், பாஸ்போர்ட் கொடுத்துட்டோம் நிப்பாட்டாம நிறைய இபாதத் அமல் நிறைய செய்யணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போறது. அதுக்கு தான் ரூம்ல முடங்கி திறக்கிறதுக்கும் கைவலி, கால்வலி, உடம்புவலி, தலைவலிக்கு, கண்ணு வலிக்கு, மூக்கு வலிக்கு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அதுக்கே எடுத்துக்கலாம் இல்லையா? இது அந்த நசீபான தந்திருக்கிறான். இவ்வளவு சிரமம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதை இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில கைப்பற்றி விட்டு நல்ல முறையில இன்ஷா அல்லாஹ் வரணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நகரம் போகுது, நகரம் போகுது. ஒரு இன்ஷா அல்லாஹ்
முன்னாடிதான் நமக்கு இளம்பலம் என்று சொல்லக்கூடிய மீகாத்தோட எல்லை வரும். பெஹ்ரைன் நெருப்பு விமானம் பெஹ்ரைன்ல இருந்து நீங்க பிளைட்டை ஏறி 1 ஹவருக்கு பிறகு நீங்க என்ன செஞ்ச நீயத்து நான் சும்மா சொல்லுவேன். நீங்க மனசுல சும்மா வச்சுட்டு நீங்க வாய் திறந்து கல்பான வைக்கக்கூடிய நீயத் என்பது இங்க யாரும் நம்மளோட நீயத் இங்க தேவையில்லை. நமக்கு மீகாத்தோட எல்லை இளம்பலம் என்று சொல்லக்கூடிய பகுதி நம்ம பெஹ்ரைன்ல இருந்து கிளம்பி போகும்போதுதான் அல்லாஹ் இன்னி உரியது உம்ரத்தை நான் உம்ரா செய்ய நாடியுள்ளேன். எனது உம்ராவை லேசாக்குவாயாக, எனது உம்ராவை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு என்ன செய்யணும்? நீயத்தை வைக்கணும். நிறைய ஆதிமார்கள் முகத்திலும் போது நம்ம ஊருக்கு நீயத்து வைப்பதற்கு பின்னாடி முகத்தொழிலாம் என்ன செய்யணும்? போலாம். நீயத்து வச்சுட்டீங்கன்னா முகம் மறைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஐடி கார்டு கொண்டு மாதிரி ஊருக்கு வர்றது வரைக்கும் கருவுக்காக மக்களா இதெல்லாம் ரொம்ப கவனமா ரொம்ப முக்கியமா நீங்க போனா வந்தாலும் இந்த ஊருக்கு அடையாள விடலாம். எங்க போனா வந்தாலும் என்ன செய்யணும்? இதே மாதிரி பரிபூர்ணமான முறையினுடைய கடமைகளை நிறைவேற்ற செய்யக்கூடிய உங்களுடைய ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவாக தந்திருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய துஆக்களையும் இபாதத்துகளையும் அமல்களையும் அல்லாஹ் இக்லாஸான முறையில் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்திருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதனால் لا شريك لك لبيك إن الحمد والنعمة والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة والملك لا شريك لك. அன்பான ஹாஜிகளே ஹாஜியாக்களே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ் தஆலா உம்ரா செய்வதற்காக அல்லாஹ்வுக்களை விருது கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறார். இருந்தெல்லாம் என்ன இருந்து உங்களுக்கு அல்ல, தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பதற்காக அழைக்கிறார். அந்த இடத்துக்கு போகும்போதுமே கண்ணியத்தோடு என்ன செய்யணும்? முன்னாடி உங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். உம்ரா செய்வதற்கு முன்னாடி உருவாடி கொள்ளுங்கள். உருவாடாமல் யாரும் அல்ல என்ன சொல்ல லப்பைக் வராதே சொல்லிட்டாங்க. சொந்த பந்தங்களும் உருவாடி கொள்ளுங்கள். உருவாடாமல் இங்க வராதேன்னு சொன்ன லப்பைக் வராது ஒரு கொள்ளு உம்ரா செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது இந்த செய்யக்கூடிய கடமையில் முதல் கடமை சொந்த பந்தங்களோட உருவாடி சொந்த பந்தங்களோட உருவாடி உருவாடி மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். எஹ்ராமுடைய நீர் பற்றி ஏர்போர்ட் வந்து இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டியாக வரான். இன்ஷா அல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு எல்லாம் ஏன்னு சொன்னா ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தான் அந்த பொருட்களை இயக்க முடியும். மசாரத் என்பது ஒரு குடும்பம். போயிட்டு 15 நாள் போயிட்டு இங்க வர வரையிலும் என்ன சொன்னா அதை கேட்டு நடக்கும்போது இபாதத்தில் அதிகமாக செய்யணும். நம்ம இதை செய்யும்போது ஒன்று தெரியுமா தெரியாது கேட்டு தெரியும் போது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதே இங்கிலேருந்து போய் இன்ஷா அல்லாஹ் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு இங்கிலேருந்து பஹ்ரீன் போயிடும். பஹ்ரீன்ல போன பிற்பாடு என்ன செய்யணும்? அங்கிலேருந்து நமக்கு வைட்டிங் இருக்கு. அங்கிலே இருந்தோடனே அங்கே எஹ்ராம் கட்டாதான் அங்கே கட்டிக்கணும். எஹ்ராம கட்டாதான் அங்கே கட்டிக்கணும். கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் பிரேஜ்ல உட்காரும். அந்த பிரேஜ்ல உட்காரும் போது எல்லாமே எஹ்ராம் கட்டிக்கணும். எல்லாமே எஹ்ராம் கட்டிக்கணும். அஜர்த்து சொன்னது நீயத் எங்க இருக்கணும்? பறந்து 1 மணி நேரத்துக்கு இறங்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. மைக்கால் எல்லாம் வந்து விட்டது நீயத்து வைத்து கொடுங்க சொல்லி வழிகாட்ட அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும்? அரபுல தெரியும், அரபுல வரும். தமிழ் தெரியாதும் தமிழ்ல சொல்லுவோம். என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். முன்பதையாக நீயத்து வச்ச பிற்பாடு உலகத்துடைய சிந்தனை இருக்கவே கூடாது. ஆசை பாசங்க கணவன் மனைவியா இருந்தா கூட ஆசைவாசமான கொடுக்கும். ஏன் சொன்ன நீயத்து வச்சுக்கணும். நீயத்து வச்ச பிற்பாடு உலகத்துடைய சிந்தனை இருக்கவே கூடாது.
மர்ம நாளை மட்டும்தான் சிந்திக்கணும். மர்ம நாளை மட்டும் எந்த ஒரு ஆசபாசம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாவுக்கு நமக்கு தொடர்பாயிட்டார், அல்லாவுக்கும் நமக்கு தொடர்பாயிட்டார். அப்ப அங்கிலேருந்து போகும்போது சைத்தான் பல வழியிலும் குறைச்சி தான் பார்ப்பான். பேசி விடுவான், பேசி விடுவான். ஏன்னு சைத்தானுடைய வேலை. அதுக்கெல்லாம் நம்ம அகப்படாம இருக்குன்னு சொன்னா என்ன செய்ய, தன்மையை ஓதிக்கிட்டே இருக்கணும். ஹரம் சரி போய் சேர வரையும் கல்வியா போதுங்க, சூறா போதுங்க. உங்களுக்கு என்னென்ன சூறா தெரியுது ஓதிக்கிட்டே இருக்கு. எங்க ஹரம் சரி போய் சேர வரையும் எந்த சிந்தனை ஓதிக்கிட்டே இருக்கு. போய்ங்களே இறங்கி இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டை இறங்கி அங்கே காலை உணவு மதியான உணவு வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு ஏற்பாடு பண்றீங்க. இன்ஷா அல்லாஹ் அங்க வந்தோம். இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்ட பெருப்பாடு இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து எல்லாம் ஒரே பஸ்ல ஏற்றும். ஒரே பஸ்ல ஏற்றி இன்ஷா அல்லாஹ் அருள் தெளிப்பு ரூம் எல்லாம் கொடுத்த பிற்பாடு எல்லாம் கீழே வெளியலாம்னு சொல்லும் போது எல்லாம் ஒழுவோடு கீழே வரும். ஒழுவு செஞ்சுதான் வெளியே வரும். ஒழுவ செஞ்சிருக்கும் போது அங்கிலேருந்து கல்வியை ஒதுக்கிட்டே ஆட்சி போய் அங்க நிப்பாட்டி வச்சு எகரமுடைய எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏரம் கட்டி காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இங்கிலேருந்து போற வரையிலையும் நம்ம தோள்பட்டையே முடித்தான் இருக்கு. எகராவுடைய உம்ராவுடைய நீருக்கு வச்ச பிற்பாடு உங்களுடைய மகன்லாம் முடிக்கணும். மகன்லாம் சொல்லணும். யாரெல்லாம் மூடி இருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்யணும், நீருக்கு வச்ச பிற்பாடு சொல்லணும், கூடக்கூடாது. நம்ம உம்ரா செஞ்ச பிற்பாடு தான் அது சரி. அங்க வச்சு ஒரு பயான் செஞ்சு அங்கேயே ஆட்சிட்டு போவாங்க. ஆட்சிட்டு போய் இன்ஷால்லா அமீரை ஆட்சிட்டு போகும்போது கீழே பார்த்துக்கிட்டே வான்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்துக்கிட்டே போகணும். முதலாக கேட்கக்கூடியதுவா ஏற்கக்கூடியதுவா. அப்ப மனசுல உள்ள பற்றி அலையுங்க. அதுதான் அல்ல அழைச்சிருக்காங்க. கேளுங்க நான் தரேங்கிறான் அல்ல. அல்ல என்ன சொல்றான், நீங்க கேளுங்க நான் தரேங்கிறான். அதுக்காக உங்களை அழைக்கிறான். அங்க போய் நீங்க என்ன செய்றீங்க, முதலாக பார்த்தவுடன் கேட்கக்கூடியதுவா நீங்க கேட்டு கண்ணீர் உலகத்துக்கு, உங்களுக்கு உலகத்துக்கு, ஆயத்துக்கு, நாளை மறுமை நாள் எல்லாத்துக்கும் துவா கேளுங்க. எனக்கு அங்க கேட்கக்கூடிய துவா கேட்க முடியும். அங்க கேட்க பிற்பாடு துவா செஞ்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க, அசுவத்துக்களுக்கு நிப்பாட்டி அங்க நீர் சொல்லி சொல்லி கொடுத்து அதுலயே அமீர் சொல்லுவாங்க. முதலா போகும்போது அமீர் சொன்னதை கேட்க சொல்லிட்டே போகும்போது சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீமுல் அலீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஆயத்துக்கு போய் போகும்போது சுற்றி வர சொல்லும் போது இமாம் சொல்லும்போது இமாம் பின்னாடியே போகணும். போன வேகத்துல காபத்தை நான் தொடங்கணும்னு சொல்லிட்டு முதல் நாள் ஆசைப்படாது. மறுநாள் மறுநாள் நிறைய டைம் இருக்கும். அங்க மிஸ் ஆயிட்டா உங்களுக்கு தேடி நிற்க முடியாது. உங்களை தேடி நிற்க முடியாது. அதனால திருப்பதி ரொம்ப தவறு செஞ்சுட்டே இருக்கும். இமாம் என்ன சொல்றாங்களோ அது சொல்லி இடையிலேயே துவாக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. துர்க்குமல் எமன் கிட்ட வந்து முடியா, துர்க்குமல் எமனுக்கு அசுவத்துக்கள் இருக்கா இல்ல வருங்க. அப்பெல்லாம் ஆத்தினா திருப்பதி ஆத்தினா நப்பெல்லா ஹெட்டனா கட்டினா அதா பண்ணா இந்த துவா ஓதிக்கிட்ட நம்ம துவா ஓதுறோம். மலக்குமார்கள்லாம் நாமின் கேட்கிறாங்க. நம்ம துவா ஓதுறதுக்கு மலக்குமார்கள்லாம் இந்த நாமின் செய்யறாங்க. அந்த இடத்துல துவா ஓதும். அசுவத்துக்கள் கிட்ட வந்த வழியா அதே போல 7 சுத்து சுத்தின பிற்பாடு என்ன செய்யணும், 2 ரக்காய் சொல்லுவோம். உம்ராவுடைய தவாவுடைய தொழில் 2 ரக்காயத்தை சுற்றுலா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக சொல்லுறேன் சொல்லி அங்க 2 ரக்காய் தொழுது இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்ச பிற்பாடு அங்கிலேருந்து ஜம்ஜம் தண்ணியை பிடிக்கும். வயிறு முட்டை ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை பிடிக்கணும். எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணியை கொடுக்கும். தண்ணியை குடிக்கும் போது என்ன சொல்ல, யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு எந்த நோய் உள்ள நோயை அத்தனை சுவாய வைக்கவிடையா அல்லாஹ் விசாலமான வர்க்கத்தை கூறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணி ஜம்ஜம் தண்ணியை குடிக்கும் போதெல்லாம் இந்த நீர் சொல்லிட்டே இருக்கும். நீர் சொல்லி கொடுக்க சபா மருவா இந்த சபா மருவா கொடுப்பா. சபா மருவா 7 சுத்து, இங்க 7 சுத்து, அங்க 3 சுத்து வரும். சைட்டு சபாக்கு மருவா போனா 1, அதே போல 7 இப்படி வரும். சுத்தி வந்து 3 சுத்த வரும். அதுல ஏன்னா இடையில பச்சை லைட் இருக்கும். அந்த பச்சை லைட்ல காசிகள் ஓடணும். காசிகள் ஓடக்கூடாது. ஃபேமிலியா போறோம். ஃபேமிலியா போன என்ன செய்யணும், அந்த பச்சை லைட் ஓடி நின்றுட்டு அவங்களே வந்து ஆட்சி போடும். இல்லைன்னு சொன்னா அவங்கள அங்க தேட முடியாது. எல்லாம் போகும்போது எல்லாம் ஒன்னா போயிட்டு ஒன்னா வரலாம். அது 7 சுத்தன பிற்பாடு ஒட்டையை மட்டும் முடி வைக்கணும். இதுல ரூமுக்கு போங்க. ரூமுக்கு போன பிற்பாடு வந்து முடிய விரல சுத்தி உங்களுக்கு வெட்டாங்க, மற்றவங்க வெட்டாங்க. முன்னாடி உங்களுக்கு வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வெட்டின பிற்பாடு தான் அடுத்தவங்களுக்கு 10 வெட்டி வெட்டணும். இல்ல நீ வெட்டக்கூடாது. இல்ல நீங்க ரூமுக்கு போய் வெட்டிக்கலாம். ஆதிகள் என்ன சொன்னா இங்கே போற வழியிலே 5
கொடியை ஏற்காம ஏறாம கட்டக்கூடாது. கொடியை ஏற்காம ஏறாம கட்டக்கூடாது. இது உமரா. இங்க உள்ள விஷயங்கள் வந்து நிறைய போற வெளியிலையும் 1-3 பயான் இருக்காங்க. போய் இறக்கும் போது சொல்லிட்டான். அது இன்ஷா அல்லாஹ் பசாரத்தின் ஒரு குடும்பம் போயிட்டு வர வரையும் இந்த செய்யலாம். பாருங்க இன்னைக்கு எல்லாம் நாடினாத்தான் காபத்துள்ளால கால் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் நிச்சயம் முடியாது. கோடிக்கணக்கு பணம் வச்சிருந்தாலும் சரி, சொத்து சுவை இருந்தாலும் சரி, எல்லா நாடாட்டும் அந்த எல்லையில வர முடியாது. இன்னைக்கு பாருங்க காலையில பாஸ்போர்ட்டை கொடுத்து விசா போட்டு டிக்கெட்டை போட்டு நம்ம ஊருக்குள்ளே வராது. இன்னைக்கு நடந்த சம்பவம் இது. இன்னைக்கு காலை பாருங்க எல்லாருடைய நாட்டம் முடியாதுன்னா தடுக்கலை ஏற்படுது. முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாம் நாடுகளுக்கு போக முடியாது. இன்னைக்கே பாஸ்போர்ட் கொடுத்து இன்னைக்கே டிக்கெட்டை போட்டு இன்னைக்கே விசா போட்டு 2 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல அந்த சம்பவம் விட்டான். ஆச்சரியம். சில இதுங்கள்ல சில சமயங்கள்ல அடிக்கவே முடியாது. என்ன சொல்றாங்க, நிறைய பணம் தரையும்பாங்க. நிறைய பணத்தை கொடுத்தா கூட அங்க முடியாது. சில விஷயங்கள் அல்லாஹ் நாடாவிட்ட நிச்சயமாக எந்த அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு காலம் படிக்க முடியாது. அல்லாஹ் நாடுனா தான் காப்புல போக முடியும். இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. அல்லாஹ் அழைச்சிருக்காங்க. அழைக்கிறதுக்கு போகும்போது நிறைய துவா கேளுங்க. நிறைய துவா கேளுங்க. போயிட்டு வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாது. 10 நாள் ஹரத்தில் இருப்பாங்க. 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் நிறைய. 1க்கு 1 லட்சம், ஒரு நோம்பு வச்சா 1 லட்சம், ஒரு குழுக்குள்ள சொன்ன 1 லட்சம், ஒரு குரான் 1 லட்சம், ஒரு ஜனாஜா தொந்த 1 லட்சம் ஓதுமொழி என்னங்க. இங்க தொந்த 1 தான், அந்த தொந்த 1 லட்சம் ஓதுமொழி என்னங்க. சரிங்களா? அங்க எல்லாம் லட்சம் தான். அதே நீங்க கெட்ட மத்த யாரை பேசினாலும் 1 லட்சம் நன்மை அல்ல, 1 லட்சம் தீமை அல்ல. நன்மையை சம்பாதிச்சுட்டு தீமையை அழிட்டு வரக்கூடாது. என்ன செய்ய? நன்மையை சம்பாதிச்சுட்டு வரணும், தீமைகளை அழிட்டு சொல்றது. யாரை பத்தியும் கெட்ட வார்த்தையிலையும் வாண்டு கூட சொல்லக்கூடாது. கெட்ட வார்த்தையில யாரை பத்தியும் பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த இடம் மிக முக்கியமான இடம். துவாவை ஏற்கக்கூடிய இடம். துவா ஏற்கக்கூடிய இடம். ஏன் அந்த இடத்துல யாரை பத்தி கெட்ட வார்த்தைகள் சரி, யாரை பத்தி ஏண்டா காபத்துல்லா என்பது இங்க சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே ஏற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும், கண்ணீர் சின்ன எல்லாத்துக்கும் நல்ல உங்க துவா கேட்கணும். ஏன்னு சொன்னா அந்த இடம் காபத்துல்லா என்பது மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல எல்லாம் அழைச்சி சொன்ன அந்த கண்ணியத்தை இருக்கணும். கவாப் செஞ்சுட்டே இருக்கும், துவா கேட்டுட்டே இருக்கணும். அதே இங்க நேர் போறேன்னு சொன்ன உம்ரா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் 2வது உம்ரா செய்யலாம். வஃபாத் அதே இங்க போகும்போது நிறைய இப்ப வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்கா நிறைய உம்ரா செய்யுங்க, தவாப் செய்யுங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியும் நிறைய செய்யுங்க. 1க்கு 1 லட்சம் சும்மா முடியவே இல்லை. சும்மா பார்த்துட்டு இருந்தாலும் என்ன 20 ரஹமத்துல 120 ரஹமத்துல சும்மா பார்த்தாலே 20 ரஹமத்து கிடைக்கும். ரூம்ல உட்காந்து ஒரு பொருத்தமே இல்லை. ரூம்ல உட்காந்து என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இங்கெல்லாம் போன 10 நாள் இருந்து சொன்னா அங்க போய் நிறைய காப்புல இருந்து நிறைய துவாப் செய்யுங்க, நிறைய உமரா செய்யுங்க. ஏன்னு சொன்ன உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த நாளை ஒரு நாளை மிஸ் பண்றா கூட ஊர்ல வந்து ஊருக்கு வந்த பிப்பா சிந்திப்பாங்க. ஆஹா இன்னைக்கு செஞ்சுட்ட மாதிரி போயிட்டோமே, துவா செய்ய போறீங்க, இன்னைக்கு வெளியே சுத்தி வந்துட்டோமே. அதே மாதிரி ஊர்ல வந்து நீங்க சிந்திப்பாங்க. 10 நாள் போறது சொன்னாங்க. 10 நாள் செய்யக்கூடிய அமல் நிறைய அமல்கள் இருக்கு. பிள்ளைகளுக்கு நிறைய துவா கேளுங்க, கணவர்களுக்கு துவா கேளுங்க, எந்த முஸ்லீம்களுக்கு துவா கேளுங்க, மூமின்களுக்கு துவா கேளுங்க, முன்னோருக்கு துவா கேளுங்க. எல்லாம் கேட்கும். நீங்களே உங்க துவா செய்யுங்க. அப்புறம் பக்கத்துல ஊர் வாசி சொல்றாங்க துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. அந்த கவால் செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, ஏன் அல்லாஹ் இவங்க நேரம் துவா செய்ய சொன்னாங்க. அவங்களுக்கு தேவை என்னவோ அது பூர்த்தி ஆகிக்கூட. யா அல்லாஹ் அவங்களுடைய தேவை எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ் அவங்க தேவைகளை பூர்த்தி ஆகிக்கூடாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க துவா கேட்கும்போது அல்லாஹ் உங்களை பார்த்து பண்ணிக்கலாம். அல்லாஹ் உங்களை பெருமைப்படுறாங்க. ஏன்னு சொன்னா எல்லாம் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. அந்த இடத்துல துவா செய்யும் போது நீங்க என்ன செய்ய சொன்னா யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ இது சொல்லி தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. முடிச்ச ஒன்று இருந்துச்சு மக்கா ஜியாரத்து ஆட்சிக்கு எல்லாமே ஒரு குடும்பம் சொல்லும்போது ஒரு பஸ் இன்னைக்கு 52 பேர் போறேன். இன்னைக்கு எல்லாம் ஒரு பஸ். இந்த பஸ்ல ஏறும்போது எல்லாம் மக்களா போட்டு தான் இருக்குது. எல்லாம் போகும்போது மக்களா போகணும். அடையாளம் தான் அது. ஏன் சொன்ன வெளியில பஸ் ஏறி இறங்கும் போது ஒரு மிஸ்ஸான தேட முடியாது. ஒரு கலர் இருக்கும். மக்களை கூட தான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வெளியில மிஸ் ஆகிட்டீங்க, செல்போன் நம்பர் இருக்கு, போன் அடிச்சா ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க, அங்கே நின்று நீங்க மற்ற இடத்துக்கு போகக்கூடாது. அந்த இடத்துல நிற்கும் போது அங்கேயே வந்து நாங்கள் ஆட்சி போனோம். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கும் போது விவாதம் செய்யக்கூடிய நீங்க சிறப்பாக செய்யணும். செஞ்சு முடிஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் அதே போல மதீனாவுக்கு போகும். மதீனாவில் போய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உலகத்தில் ஒரு சுருக்கத்தை
யா அல்லாஹ் இந்த சுருக்குலத்துக்கு நசீபாக்கின யா அல்லாஹ் மறுமை நாளில் இந்த சொர்க்கத்தை சேர்த்து விடுங்க. எங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நசீபாக்குறாங்களா அந்த இடத்துல கொஞ்சம் வாக்கு அது ஒரு நாள் தான் ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அக்காவுடைய தியாரத்து மைனாவுடைய தியாரத்து எல்லாமே முழுமையா சொல்லிக்கொள்றோம் இன்ஷா அல்லாஹ். போகும்போது ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடலாம். சலாமத்தா செய்யுங்க. யா அல்லாஹ் பிரியாணத்தை லேசாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அமலை லேசாக்கி வைப்பானாக. தவாவை லேசாக்கி வைப்பானாக. எந்த அமலோடு போகும் அந்த அமலை முழுமையான வெற்றியாக்கி நல்ல முகம் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தை விட்டு விடாதியா அல்லாஹ், எந்த கஷ்டத்தை விட்டு விடாதியா அல்லாஹ். நிறைய ஆசையா செலுத்துறியா அல்லாஹ். காபத்துல்லாஹி பார்த்தது செலுத்துறியா அல்லாஹ். காபத்துல்லாஹி பார்த்து நான் நிறைய தவாப் செய்வேன் அல்லாஹ், நிறைய துவா கேட்கறியா அல்லாஹ். எங்க துவாக்களை ஏற்றுக்கொள்வனையா அல்லாஹ், எங்க துவாக்களை ஏற்றுக்கொள்வனையா அல்லாஹ். நமக்கு தவறுகளை செய்த பாவிடையா அல்லாஹ், அந்த பாவம் செய்த பாவிடையா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் அனைத்து மன்னிக்கிறியா அல்லாஹ். நீங்க கேட்கக்கூடிய அந்த இடத்துல கண்ணீர் சிங்க கேட்கணும். ஒருவரே விட்டுக்கணும். தவாபுல கண்டிப்பா எல்லாம் உழவு இருக்கும். கையில உழவு இல்லைன்னா பரவாயில்ல. தவாபுல உழவு போயிட்டுன்னு சொன்ன அமீர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், போய் உழவு எடுத்த பக்கம் உள்ளவே உழவு செய்யற இடம் தவாபுல கண்டிப்பா எல்லாத்துக்கும் உழவு இருக்கும். உழவு இல்லாம தவா செய்யக்கூடாது. கையில உழவு போயிடுச்சு பரவாயில்ல, கையில உழவு இருந்தாலும் பரவாயில்ல, உழவு இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனா தவாபுல கண்டிப்பா உழவு இருக்கும். உழவு இல்லாம தவா செய்யக்கூடாது. உழவு போயிட்டு சொன்னா இந்த அமீரை அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுவாங்க. சொல்லிட்டு போவாங்க. சரி மனுஷாலா அல்லாஹ் எல்லாம் நல்ல விதமாக சென்று நல்ல விதமாக உமராக சேர்த்து வைப்பானாக. வாய்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லபடி புரிய வந்து சேர்ற வரை நீங்க உங்களை தான் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ்.